Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதுல நிறைய பேர் உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதாவது அதுல வந்து பிரச்சனை இருக்காது. வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மெம்பர்ஸ் வந்து நம்மளால ஜாயின் பண்ண முடியல. அதனால மேக்ஸிமம் நீங்க டெலிகிராம் உங்களுக்கு நீங்க ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான நேரத்துல ரொம்ப முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா இந்த பிராக்டிகல் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும், இது வந்து தேர்ட் செமஸ்டர் எழுத போற பசங்களுக்கோ இல்ல வந்து பிப்த் செமஸ்டர் எழுத போற பசங்களுக்கோ பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிகல் எக்ஸாம் பத்தின ஒரு அதாவது ஐடியா வந்து இல்லாம இருக்கும் மேபி. சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா இந்த பிராக்டிகல் எக்ஸாம் பார்த்து நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமான பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா, எனக்கு அரியர் விழுந்துருமோ, எனக்கு வந்து ரிசல்ட் வராதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பாத்தீங்கன்னா நீங்க பயப்பட வேணாம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பாத்தீங்கன்னா A to Z உங்களுக்காக சொல்லிடலாம். அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருப்போம். அதாவது நீங்க தியரி கிளாஸ் எப்படி வேணா பாத்தீங்கன்னா நீங்க போறீங்களோ போகலையோ அது வந்து அடுத்த பிரச்சனை. சரியா, ஏன்னா தியரி கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் வந்து லாக் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஃபைனை பே பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எல்லாம் பண்ணிடலாம். ஆனா இந்த பிராக்டிகல் கிளாஸ் அதாவது அப்சர்வேஷன் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இத வந்து நிறைய பசங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிருப்பாங்க. பிராக்டிகல் கிளாஸ் தானே பாத்துக்கலாம், பிராக்டிகல் கிளாஸ் தானே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்சர்வேஷன் கிளாஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா போறது கிடையாது. அதே மாதிரி அப்சர்வேஷன் நோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண கிடையாது. அதே மாதிரி அப்சர்வேஷன்ல பண்ணும் போது அதுக்குரிய அந்த ஃபார்முலாஸ் இந்த அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா தான் வரும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம என்னாச்சு பார்த்தா பண்ணதே கிடையாது. அசால்ட்டா விட்டுட்டு இப்போ வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, பிராக்டிகல் எக்ஸாம் தியரி எக்ஸாம் முன்னாடி நடக்குமா இல்ல பின்னாடி நடக்குமா, பிராக்டிகல் எக்ஸாம் அரியர் விழுந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நல்ல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அடுத்த செமஸ்டர் இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்சர்வேஷன் கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்க போய் அட்டெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்னல்ல அரியர் போட்டாங்க அப்படின்னா பிராக்டிகல் எக்ஸாம்ல இன்டர்னல்ல மேக்ஸிமம் யாருக்கும் அரியர் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஒருவேளை பிராக்டிகல் எக்ஸாமோட இன்டர்னல்ல அரியர் போட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா என்னாச்சு வந்துடும். அப்படி யாருக்காவது இன்டர்னல் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து அரியர் போட்டாச்சு அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இன்டர்னல் எக்ஸாம்ல அரியர் போட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அடுத்த செமஸ்டர் வந்து பண்ணி அது தேவையில்லாததெல்லாம் சொல்றீங்கன்னா வரும். அதனால மேக்சிமம் அப்சர்வேஷன் கிளாஸ் போறதை நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் எக்ஸாம் ஓகே, இன்டர்னல் எக்ஸாம் நீங்க அப்சர்வேஷன் கிளாஸ் போயிட்டீங்க, ரெக்கார்ட் எழுதிட்டீங்க, எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு, இன்டர்னல்ல பிரச்சனை இல்லை. எக்ஸ்டர்னல் எப்படி சார் நடக்கும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொண்டு வந்தாலும் அங்க வந்து பாஸ் அப்படியா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்படி மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க வந்து பிராக்டிகலா அட்டென்ட் பண்றதுக்கு அதுக்கு தனி மார்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா அதுக்கு தனி மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணி எழுதுறீங்க பாத்தீங்களா அதுக்கு தனி மார்க். ரிசல்ட் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் தான் இருக்கும். அதனால நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்ஸ் வந்து இருக்கு. சரியா, அதனால ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்க வந்து மேக்சிமம் இன்டர்னல்ல உங்களுக்கு அரியர் இல்லை அப்படின்னாவே நீங்க வந்து எக்ஸ்டர்னல்ல பிரச்சனையே இல்லை. எக்ஸ்டர்னல்ல உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து உங்களை பாஸ் பண்ணிடுவாங்க. நல்ல மார்க்கே போறதுக்கு தான் வரக்கூடிய எக்ஸ்டர்னல்ஸ் வந்து விரும்புவாங்க. சரியா, அதனால எக்ஸ்டர்னல்ல மார்க் ப்ராக்டிஸ் பண்ணாம உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னாவே போதுமானது. கண்டிப்பா நீங்க பிராக்டிகல் எக்ஸாம் பத்தி பயப்படவே தேவையில்லை, ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்குரிய வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.